வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு காலத்தால் அழியாத ஞான பொக்கிஷத்தை தான் பார்க்க போறோம். இது வேற எதுவும் இல்ல, வணக்கத்துக்குரிய பரம பூஜ்ய குருதேவ் பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியாஜி அவங்க எழுதின அகண்ட ஜோதி மே 1947 இதழோட ஒரு அற்புதமான சாராம்சம்தான். வாங்க இந்த ஆன்மீக பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம். தெரிஞ்சுக்கோங்க, நாம பார்க்க போற இந்த போதனைகள் வெறும் வார்த்தைகள் கிடையாது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வர குழப்பங்களுக்கு நடுவுல மன அமைதியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு கை காட்ட போற ஒரு சக்தி வாய்ந்த வழிகாட்டி இது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம சுத்தி இவ்ளோ சத்தம், இவ்ளோ குழப்பம், இதுக்கு நடுவுல நமக்குள்ள இருக்கிற அந்த உள்ளொளிய நாம எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இதுதான் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. வாங்க, இதுக்கான பதில தான் நாம இப்போ தேட போறோம். சரி, நம்ம பயணத்தோட முதல் பகுதிக்குள்ள போலாம். தலைப்பு உங்கள் உள் உலகை ஆழ்வது. ஆமா, எல்லாமே இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. சொல்வாங்களே, எந்த ஒரு பெரிய பயணமும் ஒரு சின்ன முதல் அடியில தான் தொடங்கும்னு. அந்த மாதிரிதான் நம்ம ஆன்மீக பயணத்தோட முதல் அடியே நமக்குள்ள நாம எடுக்கிற அடிதான். நம்ம எண்ணங்கள் ஏன் இப்படி கண்டபடி ஓடுது, நம்ம உணர்ச்சிகள் எங்கிருந்து திடீர் திடீர்னு வருது, இதையெல்லாம் முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? இத செய்யாம உண்மையான அமைதிங்கிறது சாத்தியமே இல்ல. இப்ப பாருங்க, இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஒரு பக்கம் அகந்தை, பேராசை, கோபம், இதெல்லாம் நம்ம சக்திய உறிஞ்சுற ஒரு கருந்துள மாதிரி. இன்னொரு பக்கம் பணிவு, சேவை, பொறுமை, இதெல்லாம் நம்மள பலப்படுத்துற நற்பண்புகள். இப்ப சொல்லுங்க, சாய்ஸ் நம்ம கையில தானே இருக்கு. நாம எதை வளர்க்க போறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம வெளியில எத்தனை போர்களை வேணாலும் ஜெயிக்கலாம். ஆனா நம்மளோட மிகப்பெரிய போர்க்களமே நம்ம மனசுதாங்க. அந்த மனச அடக்கி ஆள்றதுதான், அதுதான் உண்மையான வீரம். சரி, அந்த மன அமைதி அடையறதுக்கு என்ன வழின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, 3 படிதான். முதல் படி சுய பரிசோதனை. அதாவது டெய்லி நம்மள நாமளே கொஞ்சம் கவனிக்கணும். 2வது ஒழுக்கம். நல்ல பழக்கங்களை கொண்டு வந்து கெட்ட பழக்கங்களை தூக்கி போடணும். 3வதா நேர்மறை உறுதிமொழி. நம்ம மனச அன்பு, கருணை, வலிமை மாதிரியான நல்ல எண்ணங்களால நிரப்பணும். அவ்வளவுதான். இந்த பாதை தான் நம்மள நாமே ஒரு சிற்பம் மாதிரி செதுக்கிக்க உதவுது. அடுத்ததா நம்ம பயணத்தோட 2வது பகுதிக்கு வந்தாச்சு. இது ஒரு நோக்கத்தோடு வாழ்வது. ஆமா, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் இல்லையா? அத பத்தி தான் பார்க்க போறோம். தர்மம். இந்த வார்த்தையை கேட்டோன்னே நம்ம மனசுக்கு வர்றது கடமை. ஆனா விஷயம் அது மட்டும் இல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு பூ மலர்றது அதோட தர்மம், ஒரு நதி ஓடுறது அதோட தர்மம். அதே மாதிரி நம்மளோட உண்மையான இயல்பு வெளிப்படுத்தி எது சரியோ அது செய்யறது தான் நம்ம தர்மம். இது ஒரு சுமை கிடையாது, இது ஒரு ஆனந்தமான பயணம். இங்கதான் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை வருது. எப்பவுமே எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன லாபம்னு யோசிக்கிறத விட்டுட்டு என்னால மத்தவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்னு கேட்க ஆரம்பிக்கிறோமே, அந்த ஒரு நொடிதான் நம்ம வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்துக்கான கதவு திறக்குது. என்ன ஒரு ஆழமான வரி பாருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம பக்திங்கிறது வெறும் வாய் வார்த்தையிலயோ மந்திரங்கள் சொல்றதுலயோ மட்டும் இல்ல. அது நம்ம செயல்கள்ல தெரியணும், மத்தவங்களுக்கு உதவுறதுல தெரியணும். அதுதாங்க உண்மையான ஆன்மீகம். சேவைனா உடனே ஏதோ பெரிசா செய்யணும்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப சிம்பிள். நம்ம வேலைய நேர்மையா செஞ்சாலே அது ஒரு சேவைதான். நமக்கு தெரிஞ்ச 4 விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா அதுவும் சேவைதான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு சின்ன உதவி செய்யறது, ஏன் ஒருத்தரை பார்த்து மனசார புன்னகைக்கிறது கூட ஒரு விதமான சேவைதான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கைய ரொம்ப அர்த்தமுள்ளதா மாத்துது. ஓகே, நம்மளோட உள்ளுலகத்தை சரி செஞ்சாச்சு, வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு, அதாவது 3வது பகுதிக்கு போலாம். தெய்வீகத்துடன் இணைதல். பக்தியோட சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பக்தினா என்ன? அது வெறும் நம்பிக்கை, பிரார்த்தனை மட்டும்தானா? இல்ல, அது ஒரு ஆழமான அன்பான தொடர்பு. இத ஒரு சடங்கு மாதிரி பார்க்காதீங்க, இது ஒரு உறவு மாதிரி. எப்படி நாம நம்ம அன்பானவங்களோட ஒரு நெருக்கமான பிணைப்புல இருப்போமோ, அதே மாதிரி தெய்வீகத்தோட நாம ஏற்படுத்திக்கிற ஒரு பந்தம் தான் பக்தி. நம்ம வாழ்க்கைங்கிற கடல்ல சில சமயம் பெரிய புயல் அடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருண்ட நேரங்கள்ல நம்பிக்கை தான் நமக்கு வழிகாட்டுற கலங்கர விளக்கு மாதிரி. அதுதான் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி நமக்கு மீண்டு வர்றதுக்கான தைரியத்தையும், நாளைக்கு ஒரு நல்ல நாள் இருக்குங்கிற நம்பிக்கையும் கொடுக்குது. எல்லாத்தையும் நானே கட்டுப்படுத்தணும், நானே சரி பண்ணணும்னு நாம நினைக்கிறோம். ஆனா சில நேரங்கள்ல நம்ம கைய மீறி விஷயங்கள் போகும். அப்போ நம்ம கட்டுப்பாட்டை விட்டுட்டு அந்த உயர்ந்த சக்தி கிட்ட முழுசா சரணடைகிறது தான் புத்திசாலித்தனம்.
அந்த சக்தி நம்மள கண்டிப்பா சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். சரி, இப்போ நம்ம இந்த அற்புதமான பயணத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களோட சாராம்சத்தையும், அதாவது முக்கிய கொள்கைகளையும் ஒரு தடவை வேகமா பார்த்துடலாம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான போதனைகள் என்னென்னு பார்க்கலாம். 1. உலகத்தை ஆள்றதுக்கு முன்னாடி உங்கள நீங்க ஆளுங்க. 2. பணிவு, கருணை மாதிரியான நல்ல குணங்களை வளர்த்துக்கோங்க. 3. உங்க வாழ்க்கை தன்னலமற்ற சேவையா இருக்கட்டும். 4. பக்தி மூலமா உங்களுக்கு தேவையான வலிமையும் வழிகாட்டுதலையும் பெறுங்க. கடைசியா, ரொம்ப முக்கியமா, அந்த தெய்வீக ஒளி, அதாவது அகண்ட ஜோதி நமக்குள்ளே தான் இருக்குங்கிறத என்னைக்கும் மறக்காதீங்க. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி அப்ளை பண்றது? ரொம்ப சுலபம். தினமும் கொஞ்ச நேரம் உங்களுக்காக ஒதுக்கி சுய பரிசோதனை பண்ணுங்க. கோபம் வரும்போது ஒரு நிமிஷம் நின்னு பொறுமையை தேர்ந்தெடுங்க. மத்தவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன வழியில உதவ முடியுமான்னு பாருங்க. ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி கிடைச்ச நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்க. முக்கியமா உங்களுக்குள்ள ஒரு ஒளி இருக்குங்கிறத எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாம நிறைய ஞான துளிகளை பார்த்தோம். இதுல எந்த ஒரு தீப்பொறிய நீங்க இன்னைக்கே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சுடரா மாத்த போறீங்க? யோசிங்க. அந்த ஒரு விஷயத்தை எடுத்து இன்னைக்கே செயல்படுத்த ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை ஒளிரட்டும்.